டிஎஸ்ஆர் அகாடமி, டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாநில ஆளுநர். மாநில அரசு அப்படிங்கிறது 3 துறையின் கீழ் இயங்கக்கூடியது. ஒன்று நிர்வாகத்துறை, மற்றொன்று சட்டமன்றம், மூன்றாவதாக நீதித்துறை. இதில் நிர்வாகத்துறையின் கீழ் வரவங்க தான் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர். இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஆளுநரை பற்றி முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஆளுநர் ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். மாநிலத்தோட நிர்வாகத்தின் அரசியல் அமைப்பு தலைவர் ஆளுநர். ஒரு மாநிலத்தின் நிர்வாகம் முழுவதுமாக ஆளுநரின் பெயரில் மட்டுமே செயல்படுகிறது. மாநில நிர்வாகம் அப்படிங்கிறது ஆளுநருடைய பெயரில் செயல்படுகிறது. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் இவர் கையொப்பமிட்ட பின்னரே சட்டமாகும். அதாவது ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னரே சட்டமாகும். சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 154. மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநரும் இருக்க வேண்டும் என்ற கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 154 1. 154 என்ன சொல்லுதுன்னா மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. 154 1 அப்படிங்கிறது மாநில நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமனம் செய்கிறார். மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். இவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமனம் செய்கிறார். ஒருவர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 158 3A. இந்த சட்டப்பிரிவு 158 3Aவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க சட்டப்பிரிவு உதவி செய்கிறது. சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது. அதாவது ஆளுநர் பதவிக்கு தேவையான வயது வரம்பு என்ன அப்படின்னா 35 வயது. ஆளுநர் ஆக நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது. சட்டப்பிரிவு 163 ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். மாநிலத்தில் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக ஆளுநர் சட்டப்பிரிவு 163 பயன்படுத்தி தனது அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். ஆளுநர் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். அடுத்ததாக ஒரு மாநிலத்தின் அரசு வழக்கறிஞரையும் நியமனம் செய்து அவரது ஊதியத்தை நிர்ணயம் செய்பவரும் ஆளுநர் தான். அடுத்தபடியாக அரசு பணியாளர் தேர்வாணை குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவரும் இந்த ஆளுநர் தான். அரசு பணியாளர் தேர்வாணை குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். அடுத்ததாக மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவரும் ஆளுநர் தான். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் துணை வேந்தர்களையும் நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார் ஆளுநர். அது மட்டும் இல்லாமல் கீழ் நீதிமன்றங்களின் நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர். உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். கீழ் நீதிமன்ற நீதிபதிகளை மட்டும்தான் ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஆளுநர் அமைச்சரவையை சட்டமன்றத்தை கலைக்க முடியும். ஆளுநர் அமைச்சரவையை மற்றும் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. சட்டப்பிரிவு 356
மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யலாம். அதாவது சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யலாம். சட்டப்பிரிவு 356 ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தும் சட்டப்பிரிவு. ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 356. அதே சட்டப்பிரிவு 361(1) அப்படிங்கிறது ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 361(1). மேலே குறிப்பிட்டவர்களை ஆளுநர் பணி அமர்த்த மட்டுமே முடியும், பணி நீக்கம் செய்ய முடியாது. இவர்களை பணி நீக்கம் செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு. சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் ஆளுநர். அதாவது சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கும் உரிமையும் பெற்றவர் ஆளுநர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஓர் உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஓர் உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் 1/6 இடங்களுக்கு நியமனம் செய்பவர் ஆளுநர். கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் 1/6 இடங்களுக்கு நியமனம் செய்பவர் ஆளுநர். ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு 213. அதாவது மாநிலத்தில் சட்டமன்ற கூட்டம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 213. ஆளுநர் மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை அரசியலமைப்பு வழங்குவது ஆளுநருக்கு. அதாவது மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை இந்திய அரசியலமைப்பு ஆளுநருக்கு வழங்கியுள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் பண மசோதாக்கள் அனைத்தும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாக்க முடியும். அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய பண மசோதாக்கள் அனைத்தும் ஆளுநர் ஒப்புதலிட்ட பின்னரே அதனை சட்டமாக்க முடியும். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒருமுறை நிதி ஆணையம் ஒன்றை அமைப்பவர் ஆளுநர். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒருமுறை நிதி ஆணையம் ஒன்றை அமைப்பவர் ஆளுநர். மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் மாநிலத்தில் மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இதுபோல் இன்னும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.